181வது தேர்தல் அறிக்கையில் பகுதி நேர ஆசிரியர்கள் அனைவரும் பணி நிரந்தரம் செய்யப்படுவர் என்ற கோரிக்கை அங்கே வாசிக்கப்பட்ட போது நாங்கள் அளவில்லா மகிழ்ச்சி அடைந்தோம். ஆனால் இந்த அரசு பொறுப்பேற்று 4.5 ஆண்டுகள் கடந்தும் நாங்கள் இதே பகுதி நேர வாரத்தில் 3 நாட்கள் 12 அரை நாட்கள் மாதம் ஆக 13 ஆண்டுகள் முடித்து 14வது ஆண்டும் இப்படியே நீடிப்போம் என கனவில் கூட நினைக்கவில்லை. விடியல் அரசு திமுக எங்களுடைய வாழ்வில் விடியலை இன்னும் ஏற்படுத்தவில்லை. முதலமைச்சரை சந்திக்க நம்புறீங்க? பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் சந்திக்க உங்க சைடு இந்த முயற்சி எதுவும் பண்ணியிருக்கீங்க? நாங்கள் எத்தனையோ முறை எங்கள் தலைவர் அவர்களும் செயலர் அவர்களும் எவ்வளவோ முறை முயன்றும் உங்களுக்கு படிப்படியாக நாங்கள் செய்து தருகிறோம் என்றும் பகுதி நேர ஆசிரியர்களை முதல்வர் பணி நிரந்தரம் செய்வார் என்று நம்புகிறோம் என்று சிறிது நாளைக்கு முன்புதான் அவர் சமூக வலைதளத்தில் நேர்காணல் கொடுத்தார். அந்த நம்பிக்கையும் எங்களுக்கு இருந்ததால் தான் நாங்கள் இந்த கோரிக்கையை வலியுறுத்தி போராடி வருகிறோம். போராட்டம் இப்படியே பொறுமையா போய்கொண்டிருக்காது. நாங்கள் ஆசிரியர்கள் என்ற ஒரே ஒரு காரணத்துக்காக காவல்துறைக்கு கட்டுப்பட்டு, அறத்திற்கு கட்டுப்பட்டு, இந்த திமுக ஆட்சிக்கு கட்டுப்பட்டு உட்கார்ந்துருக்கிறோம். ஆனால் இப்படியே போச்சுன்னா போராட்டம் எந்த வகையிலும் வீரியந்தான் அடையுமா வழியே சோர்ந்து போயிடாது. காவல்துறை நண்பர்கள் கோஆப்ரேட் பண்ணுறாங்க. அதுலலாம் எந்த ஒரு இதில் என்ன முதல் நாள் ரொம்ப அடக்குமுறை பண்ணிட்டாங்க. எங்கள் பெண் ஆசிரியர்களெல்லாம் பார்த்தீங்கன்னா கையை இழுத்து எல்லாம் தோல் பட்டையெல்லாம் வீங்கிருச்சு அவங்களுக்கு. சிவானந்தா சாலை முன்னாடி நாங்களே சிறை நிரப்பு போராட்டம்னு வந்தாச்சு. எங்களை ஏன் இழுத்து போய் அடைக்கிறீங்க? நான் எல்லாத்துக்கும் துணிஞ்சுதானே வந்திருக்கோம். சிறை நிரப்பு போராட்டம் அறிவிச்ச பிறகு எங்களுக்கு வேற எந்த வகையில போராட்டம் இருக்க முடியும்? நாங்கெல்லாம் கைதிகள். எனக்கு இப்ப வயசு 57. நான் இன்னொரு 3 வருஷத்துல ரிட்டையர் ஆக போறேன். ஆனா என்னோட இருக்க சகோதரங்கள் இனிமேல் அவங்க பெர்மனன்ட் ஆகி நல்லா இருக்கணும் அப்படிங்கறத என்னுடைய ஆசை. ஆனா நான் கிட்டத்தட்ட எல்லா போராட்டத்துக்கும் வந்துட்டேன். ஒரு முக்கியமான ஒன்ன சொல்ல விரும்புறேன். ஒரு ஆசிரியர் கரூர்ல கண்மணின்னு ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு முதலமைச்சர் கையால இன்னைக்கு அது பிரைஸ் வாங்கி இருக்குது. அது கலை திறமையில ரொம்ப பெஸ்டான பொண்ணு. அந்த பொண்ணோட திறமை வேணும்னா மட்டும் இதே டிபிஐ கூட்டிட்டு வர்றாங்க. கூட்டிட்டு 1 மந்த் அந்த பொண்ணுக்கு போகையில காரு ஜீப்பு எல்லாம் வச்சு அனுப்புறாங்க. ஆனா இன்னைக்கு அந்த பொண்ணு வீதியில் உட்கார்ந்து இருக்குது. ஆனா அந்த பொண்ணு ஒரு ஸ்டூடெண்ட் உருவாக்கி பிரதமர் கையில அவார்டு வாங்கி இருக்குது. அந்த திறமையெல்லாம் யாருகிட்ட இருக்குது? இந்த பார்ட் டைம் டீச்சர்கிட்ட அத்தனை திறமையும் இருக்குது. ஏன் இவங்க அதை பத்தி நினைக்க மாட்டேங்கிறாங்க? இன்னைக்கு பாருங்க, அந்த பொண்ணு இந்த வீதியில் உட்கார்ந்து இருக்குது. அப்ப தேவை தெரியுமா? அந்த பொண்ணோட தேவை இந்த தமிழ்நாட்டிலேயே அது பெஸ்டான டீச்சர்னு கூட்டிட்டு செய்யறீங்கல்ல, ஏன் அட்லீஸ்ட் அந்த பொண்ணுக்காவது உங்களால ஏதாவது செய்ய முடிஞ்சுதா? இன்னைக்கு அந்த பொண்ணே இன்னைக்கு வீதியில் உட்கார்ந்து இருக்குது. பிரதமர் கையில வாங்க முடியுமா? அப்படிப்பட்ட ஒரு ஸ்டூடெண்ட் உருவாக்கி டெல்லி கூட்டிட்டு போய் அந்த பொண்ணு வாங்க வச்சது. என்ன சார் திறமை இல்ல? நாங்க எல்லாருமே எம்ப்ளாய்மெண்ட் மூலம் தான் வந்தோம். எல்லா திறமைகளும் இருக்குது. ஆனா அதே எங்க முழு நேர ஆசிரியர் முன்னாடி எல்லாம் நாங்க அவ்வளவு ஒரு கேவலமான நிலைமையில் இருக்கிறோம். இவங்க எல்லாம் பகுதி நேரமா அப்படின்னு நீங்க என்ன சும்மாவா போட்டீங்க? எங்களை எம்ப்ளாய்மெண்ட் மூலம் தான் போட்டீங்க. ஏன் இந்த 13 வருஷம் ஆச்சு, ஏன் போடக்கூடாது? அந்த சக ஆசிரியர்கள் கெஞ்சினேன், எல்லாம் டிஎம்கே போடுங்க, எங்களுக்கு வந்ததும் பர்மனன்ட். இப்ப அவங்க எங்களை பார்த்து சிரிக்கிறாங்க. போட சொன்னீங்களே மிஸ், என்ன ஆச்சுன்னு கேள்வி கேட்கறாங்க. நிஜமா நாங்களாம் ரொம்பவே மனசால வெறுத்து ரொம்ப வருத்தத்தோட தான் இருக்குது. ஆனா முதல்வர் இனி அவங்க ஆட்சி முடியறக்குள்ளையாவது எங்களுக்கு கண்டிப்பா இதை எங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும். இன்னைக்கே கூப்பிட்டு எங்களை பேசி எங்களுக்கு ஒரு நல்ல தீர்வை கொடுக்கணும்னு சொல்றாங்க. கண்டிப்பா பகுதி நேரம் போடாதீங்க. நாங்க அதாவது யாரும் பிச்சை எடுத்து கூட பொழைச்சுக்கிறோம். ஏன்னா நாங்க உனக்கு பிச்சை மடுக்கிற வழி இல்லாம. அதனால தயவு செய்து இந்த பகுதி நேரம்ங்கிற இது பேச்சுக்கு இனிமே இடம் வேண்டாம். கவர்மெண்ட் போட வேண்டாம். எங்கேயோ இருக்கிற வேலை நானே 35 வருஷமா நான் பிரைவேட் ஸ்கூல்ல ஒர்க் பண்ணினேன். நான் நல்ல சேலரி. ஏன்னா இன்னைக்கு நம்ம பர்மனன்ட் ஆயிருமா, நாளைக்கு பர்மனன்ட் ஆயிருமா அப்படிங்கிற ஒரு நப்பாசையோட தான் இருக்கு. இன்னைக்கு நான் கடைசியில நான் ஒரு நிரந்தர ஆசிரியரா நான் ரிட்டையர் ஆகணும்னு விரும்புறேன். அந்த ஆசையை முதல்வர் நிறைவேற்றுவாரா இல்லையான்னு தெரியாதுங்க.